அமேசான்லேருந்து இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது பேர் வந்து ஓடெக் பிராண்டு. இதோட விலை ரூ. 1000. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த ஜங்ஷன் பாக்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் உங்கள் ஃபோனும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதனால் கொடுத்த அந்த ரூ. 1000க்கு இந்த ஜங்ஷன் பாக்ஸ் மட்டும் இந்த இன்பில்ட் சார்ஜரோட குவாலிட்டி இந்த வீடியோவில் செக் பண்ணலாம். பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாக்ஸ் இல்லாமல் இந்த பாக்ஸ்லேயே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். கொஞ்சம் வேஸ்டேஜ் குறைக்கலாம். இருந்தாலும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ரிட்டர்ன் தான் போட்டாகணும். இப்போ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ஆம்ப் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்கில் 3 ஆம்ப்ஸ் வரைக்கும் டெலிவரி பண்ணவும் கொடுத்துருக்காங்க. டைப் சியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேட்குறது இது 3 ஆம்ப்ஸ் வரைக்கும் டெலிவரி பண்ணுமா, இது உள்ள சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு அதுதான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இதுக்கு சர்ஜ் ப்ரொடெக்டரும் கொடுத்துருக்காங்க. அதாவது இடி மின்னல் என்ன தாக்குச்சுனாலோ, ஹை வோல்டேஜ் வந்தாலோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம டிவைஸை பாதுகாக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு முக்கியமாக மென்ஷன் பண்ணுறது பார்த்தா, இதில் எங்கேயுமே ஃபியூஸ் இல்லை. இது உங்களால் ரிமூவும் பண்ண முடியாது. இது நான் சர்வீசபிள் ப்ராடக்ட். ஒன்ஸ் இது டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இது நீங்கள் தூக்கி தான் போடணும். உள்ள செக்யூரிட்டி ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூவை நம்மளால் யூஸரால் ரிமூவ் பண்ண முடியாது. ஆனால் அதையும் நாங்கள் கழட்டுவோம். இது நார்மல் ஃப்ளாட்டட் ஸ்க்ரூ வச்சே கழட்டுவோம். ஒரு அடியாக கழட்டியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சர்க்யூட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 10 ஆம்ப்ஸ் வரைக்கும் பவரை டெலிவரி பண்ணலாம். 2500 வாட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி 1.5 ஸ்கொயர் எம்எம் வயரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் 1.5 ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதால் 10 ஆம்ப்ஸுக்கு டெலிவரி பண்ண முடியும். நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான கேள்வி, இது உள்ள இருக்கிற சார்ஜர் வந்து குவாலிட்டியாக இருக்கா சொல்லிட்டு நான் அதுதான். அது இப்போ நம்ம கழட்டி பார்க்கலாம். இந்த சார்ஜருக்கு பவர் சப்ளை இந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து எடுத்துருக்காங்க. இதை நம்ம கழட்டுவோம் இப்போ. இதில் ஒரு ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மரு, இது வந்து ஃபியூஸு, இது வந்து அவுட்புட் கெப்பாசிட்டர் ஃபில்ட்ரு, இது பிரிட்ஜ் ரெக்டிஃபையரு. இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த சார்ஜரோட சேஃப்டி. இதில் ஐசோலேஷன் கேப்புக்கு தான் இந்த கட்டு. அதாவது இதில் வந்து ப்ரைமரி, இது செகண்டரி. இதில் தான் இந்த 220 வோல்டேஜ் வரும். இது வந்து அவுட்புட் டிசி வோல்டேஜ். இது ரெண்டுத்துக்கும் ஐசோலேஷன் கேப் இருக்கணும். அதுக்கு தான் இந்த கட் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த கட் அவுட் இருக்கிறதுனால இது சேஃப்டின்னு சொல்ல முடியாது. இதோட ஐசோலேஷன் கேப் மினிமம் 3 எம்எம்க்கு மேலே இருக்கணும். இது அதை விட கம்மியாக தான் இருக்குது. அதை விட இதை கட் பண்ணி அந்த கட்டை ஃபில்அப் பண்ணுறதுக்காக இந்த பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க. அதனால் இது நம்ம எலக்ட்ரிசிட்டிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சேஃப்டி பிரகாரம் இது டீசெண்டாக இருக்குது. இருந்தாலும் இதால் 3 ஆம்ப்ஸ் டெலிவரி பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இதில் இருக்கிற ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸு ரொம்பவே சின்னதாக இருக்குது. இதில் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் பவர் டெலிவரி பண்ணும். இருந்தாலும் இதில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் சார்ஜ் போடக்கூடாது. ஏன்னா இது மெயின் சப்ளை பக்கத்துலேயே இருக்குது. சப்போஸ் இந்த ஒயர் எதனா ஃபெயில் ஆச்சுனாலோ, பர்ன் ஆச்சுனாலோ இது சார்ஜரில் பட்டு இந்த ஹை வோல்டேஜ் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வர சான்சஸ் இருக்குது. அதனால் இது சின்ன சின்ன ப்ராடக்ட்டு, அதாவது எக்ஸ்பென்சிவ் கம்மியாக இருக்கிற லைட்டோ, இல்லை ஒரு விலை கம்மியான ஏர்பாட்ஸோ அது நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். விலை அதிகமான ஸ்மார்ட் ஃபோனை இதில் நீங்கள் சார்ஜ் போடவே கூடாது. இது பேசிக் யூஸுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் இது சர்ஜ் ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த சேஃப்டி கெப்பாசிட்டர் வேரிஸ்டர் வச்சுருக்காங்க. இந்த வேரிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 கிலோ வோல்ட் வரைக்கும் இருக்குது. இது 30 கிலோ வோல்ட் வரைக்கும் தான் இதை ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கு மேலே போச்சுன்னா இது ப்ரொடெக்ட் பண்ணாது. இருந்தாலும் பேசிக்காக கொடுத்தா 450 ரூபாய்க்கு ஒரு வேரிஸ்டர் வச்சுருக்காங்க. பட் நான் அடிக்கடி சொல்கிறது, எப்போவுமே ஒரு வேரிஸ்டர் வச்சுருந்தா நீங்கள் ஃபியூஸ் வச்சாகணும். ஏன்னா இந்த வேரிஸ்டர் வந்து ஹை வோல்டேஜ் வரும்போது ஃபேசியல் நியூட்ரல் ஷார்ட் பண்ணி விட்ரும். ஷார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் இது ப்ரொடெக்ட் ஆகும். அப்படி நீங்கள் ஃபியூஸ் யூஸ் பண்ணலன்னா அந்த வேரிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது மெயின் லைன் ஷார்ட் ஆகி டோட்டல் ஒயரிங்கே ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் இதில் ஃபியூஸ் இல்லாதனால இந்த ப்ராடக்ட்டு சேஃப்டிக்கு உகந்தது இல்லை. இதை நீங்கள் நார்மலான ஒரு ஜங்ஷன் பாக்ஸாக வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த சார்ஜரையோ இதை சேஃப்டிக்காகவோ இதை வாங்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்.